நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை நம்ப வேண்டும். நாம் நம்முடைய வேலையையும் கரெக்டாக நாம் செய்து கொண்டு வரணும். ஆனால் இந்த உலகத்தில் வருகிறதான அதிகமான கஷ்டங்கள் கவலைகள்லேருந்து நாம் ஈஸியாக ஜெயித்து முன்னேற முடியும். அதனால் எதை நினச்சுமே ஆண்டவர் மேலே நீங்கள் கஷ்டங்களெல்லாம் பாரத்தெல்லாம் அவற்றை நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளுமே நேரத்தை செலவழித்து அவரிடத்திலிருந்து நாம் தேவையான பலனை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் பாதையிலே தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். நன்மைகளும் தீமைகளும் கலந்தது தான் வாழ்க்கை. அதனால் எந்த பேடனாக இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட வைங்க. உங்களையும் நீங்கள் நம்புங்க. ஆண்டவரிடத்தில் முழு நம்பிக்கையாக இருந்து ஈசாக்கு மற்ற அவர்கள்லாம் ஆண்டவரிடத்தில் எந்தெந்த நேரங்கள்லாம் ஆண்டவரை அண்டிக் கொண்டாங்க பார்த்தீங்களா? அவரை அண்டிக் கொள்கிற அனைவரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பாக்கியவதி பாக்கியவான்களாய் மாற்றுவார். உலகத்தில் 1000 பேர் பேசுவாங்க, வாழ்ந்தாலும் பேசுவாங்க, தாழ்ந்தாலும் பேசுவாங்க. அதனால் எதையுமே கண்டுக்கிடாமல் உங்களுடைய வேலையை, உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்குதோ அப்படி ஜாலியாக சுலபமாக வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஆண்டவருமே எதிர்பார்க்குறாரு. எந்த கடினமான நேரம்னாலும் சந்தோஷமான நேரத்தில் எல்லா நேரத்திலும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பார். பாருங்கள், ஒரு மரம் ஒரு மரத்தில் 1000 தீப்பெட்டிகளெல்லாம் நம்ம உருவாக்கி அதை வச்சு எல்லாம் அது நன்மைகளை தான் கொடுக்கும். ஆண்டவர் படைச்சதான படைப்பு. ஆனால் ஒரே ஒரு ஃபயர் பாக்ஸ் பாருங்கள், அது என்ன செஞ்சிடும், ஒரு காட்டை கூட அழிச்சிடும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதுபோல் தான் நாவையும் நம்ம சரியான விதத்தில் கையாளும் போது சுலபமாக அமைதியாக இருக்க நேரத்தில் அமைதியாக இருக்கணும். கோவப்படாத சூழ்நிலையில் அவாய்ட் பண்ணிட்டு கூட நம்ம ஜெயிச்சுக்கலாம். இதுதான் இறைவனுமே இருந்து நம்முமே நம்முடைய மனசை அடக்கி ஆண்டவர்களாக செலவிடும்போது நமக்கு நல்ல நேர்மறையான சிந்தனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சுலபமாக கடந்து போயிடலாம். ஹேவ் எ நைஸ் டே. சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோந்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடைய தேவைகளையும் கடவுளிடம் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் வேஷம் போடுற மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அவர்களிடத்துலையுமே கொடுமைப்படுத்தினாலும் சரி, அவர்களிடெல்லாம் அமைதலாக இருந்துட்டு உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ஃபெலோஷிப்பாக இருங்க. இன்னொரு வீடியோவில்